நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருவிக அவர்கள் எழுதியுள்ள மனிதனும் அழகும் என்ற கட்டுரையில் இடம்பெற்றுள்ள கருத்துக்களின் சுருக்கத்தினை மட்டும் இந்த பகுதியில் காண்போம். இந்த உலகில் படைக்கப்பட்டுள்ள மனிதனானவன் அழகின் வடிவமாகவே படைக்கப்பட்டுள்ளான். இறைவனே மனிதனை படைத்துள்ளான். இறைவன் அழகானவன். அப்படிப்பட்ட இறைவனால் படைக்கப்பட்டுள்ள மனிதனும் அழகானவன். இந்த உலகில் படைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பொருட்களும் அழகானவை. அந்த அழகான பொருட்களை மனிதன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகில் படைக்கப்பட்டுள்ளன. இந்த உலகில் எவையெல்லாம் செயற்கை அல்லாதனவோ அவையெல்லாமே அழகானதாக இருக்கின்றன. எப்போது மனிதன் அழகை மறந்தானோ அப்போதே அவனுக்கு துன்பமானது தொடங்கிவிட்டது என கூறுகின்றார் திருவிக. இந்த உலகில் நாம் நம்முடைய உடலை பேணிக் கொள்ள வேண்டும். அப்படி உடலை பேணுவது என்பது மிகவும் முக்கியமானது. திருமூலரும் தன்னுடைய திருமந்திரத்தில் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று கூறுகின்றார். ஆகையால் நமக்கு அடிப்படையானது உடம்பு. அந்த உடம்பினை நாம் சரியாக முறையாக பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என திருவிக அவர்கள் வலியுறுத்துகின்றார். இந்த உலகில் வாழக்கூடிய மனிதனானவன் உறைவிடம் என்பது சிறப்பானதாக இருக்க வேண்டும். நகரத்தில் வாழக்கூடிய மனிதன் மிகுந்த நெருக்கமாக வாழ்ந்து கொண்டே இருக்கின்றான். அதனால் அவனுக்கு நல்ல காற்று, நல்ல நீர் இவையெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைந்து வருகின்றன. ஆகையால் அவன் பல்வேறு நோய்களுக்கும் ஆட்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. ஆகையால் காற்றோட்டமான இயற்கை சூழல் நிறைந்த உறைவிடத்தில் வாழ வேண்டும் என திருவிக கூறுகின்றார். அதே போல நம்முடைய நாட்டிற்கு எந்த உடையானது சரியானதாக இருக்குமோ, நம்முடைய காலச்சூழலுக்கு ஏற்றதாக இருக்குமோ அது போன்ற உடைகளை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய உடலுக்கு நாம் செய்யக்கூடிய சரியான பேணல் முறையாக இருக்கும் எனவும் கூறுகின்றார் திருவிக. மனித உடலுக்கு உணவு என்பது அடிப்படையான ஒன்று. அந்த உணவிலும் நாம் அதிகப்படியான காய்கறிகளை, பழங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என கூறுகின்றார். பழங்களை நாம் முறையாக சாப்பிட்டாலே, ஒருவேளை உணவு உண்டாலே போதும் எனவும் கூறுகின்றார். பழங்கள் அல்லாது மற்ற வகையான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்கின்றோம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு இருவேளை உண்பதே சரியானதாக இருக்கும் எனவும் கூறுகின்றார். மனிதன் அருந்தக்கூடிய நீர் என்பது மிகவும் தூய்மையான நீராக இருக்க வேண்டும். ஏனென்றால் தூய்மையான நீரே மனிதனுக்கு நோயினை வரக்கூடிய தன்மையை குறைக்கின்றது. ஆகையால் தூய்மையான நீரினை அருந்த வேண்டும் என திருவிக அவர்கள் வலியுறுத்தி கூறுகின்றார். மனிதன் அன்றாடம் தூய நீரினை கொண்டு நீராடிக் கொள்வது என்பது மிகவும் முக்கியமானது. நீராடல் எந்த அளவிற்கு முக்கியம் என்று சொன்னால், நம்முடைய உடலை அழகாக பேணிக் கொள்வதற்கு மிக மிக முக்கியமாக நீராடல் அமைகின்றது. குறிப்பாக ஒரு சிறிய கதையை நம்மிடையே எடுத்து கூறுகின்றார். பிரான்சில் 80 வயது பெண் ஒருவர் இருக்கின்றார், நினண்டி என்பவர். அந்த பெண்ணிற்கு 80 வயது ஆகிவிட்டது. 80 வயது ஆகியும் அந்த பெண்ணானவள் மிகுந்த இளமையோடு காணப்படுகின்றார். அந்த பெண்ணிற்கு பேரன் ஒருவன் அந்த பெண்ணின் மீது காதல் கொண்டு அவளிடம் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கின்றான். ஆனால் அந்த 80 வயது பெண்ணானவள் மறுத்து விடுகின்றாள். தன்னுடைய பாட்டியானவள் மறுத்து விட்டதால் அந்த பேரன் தற்கொலையே செய்து கொண்டான் என்ற ஒரு செய்தியை எடுத்துக்காட்டி தூய நீராடல் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு உணர்த்துகின்றார். அதே போல இந்த உலகத்தில் நாம் ஒழுக்கத்தோடு வாழ்ந்து வர வேண்டும். குறிப்பாக இல்லற வாழ்க்கையில் வாழக்கூடியவர்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை சரியாக முறையாக பேணி வர வேண்டும். அப்படி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கட்டுப்பாட்டோடு வாழ்ந்து வந்தால் அவர்களுடைய உடலும் உள்ளமும் மகிழ்ச்சியாக இருக்கும், அவர்களுடைய அழகும் குலையாது சரியாக இருக்கும் என கூறுகின்றார். அதே போல ஒருவரின் அழகிற்கு விரோதியாக இருக்கக்கூடியது கவலை. கவலை கொள்ள கொள்ள மனிதனுடைய அழகானது குறைந்து கொண்டே வரும் என கூறுகின்றார்.
மனிதன் காலை எழுந்தவுடன் காலை கடன்களை முடித்து விடல் வேண்டும். குறிப்பாக மலம் கழித்து விட வேண்டும். மலச்சிக்கல் தான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய நோயினை உண்டாக்கக்கூடிய தொடக்க கூறாக அமைகின்றது. ஆகையால் மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தாலே ஒரு மனிதன் அழகோடு நீண்ட காலம் வாழலாம் என கூறுகின்றார். இந்த உலகில் படைக்கப்பட்டுள்ள மரம், செடி, கொடிகள், ஆறு, கடல், மலை இவை எல்லாமே இயற்கை. இந்த இயற்கை என்பது அழகு. இந்த இயற்கையை நாம் ரசிக்க வேண்டும். இயற்கையை ரசிப்பதன் வாயிலாக நமக்கு இன்ப உணர்ச்சி ஏற்படும். அந்த இன்ப உணர்ச்சியே அழகினை பெறுவதற்கு காரணமாக இருக்கின்றது எனவும் கூறுகின்றார். நாம் வணங்குகின்ற தெய்வமான முருகனையே அழகன் என கூறுகின்றனர். முருகு என்ற சொல்லிற்கே அழகு என பொருள் உண்டு. ஆகையால் தமிழர்கள் கடவுளையே அழகின் வடிவாக கண்டனர். எனவே இயற்கையோடு இயைந்து நாம் அழகினை பேணி வந்தாலே நீண்ட காலம் மகிழ்ச்சியாக வாழலாம் என கூறி முடிக்கின்றார் திருவிக.